வணக்கம் நண்பர்களே. ஸோ பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ரைட், எங்கள் ஏரியாவில் செம மழை, அதனால் இந்த தடவை கொஞ்சம் பொங்கல் டல் தான். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து NCERTயில் மோஷன் இன் அ ஸ்ட்ரைட் லைன்கிற சாப்டரில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் புக் பேக் எக்ஸசைஸில். அதில் ஆல்ரெடி வி ஹவ் சால்வ் 5 கொஸ்டின்ஸ். இதை அப்போ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம சால்வ் பண்ணக்கூடியது கொஸ்டின் நம்பர் 6. இந்த 6ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கார் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போகுது. சரிங்களா? இப்போ இது ரீட்டார்ட் ஆகுது, பிரேக் அப்ளை பண்ணுறாங்க, அது ரீட்டார்ட் ஆகுது. ரைட் தானா? அப்போ ரீட்டார்ட் ஆகி எவ்வளவு தூரம் தள்ளி போய் நிற்கிதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 200 மீட்டர் தள்ளி போய் இந்த கார் ஸ்டாப் ஆகுது. ரைட். இப்போ கொஸ்டினில் வேறு என்ன கிவன் டேட்டா இருக்குன்னா, அதனுடைய ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. எவ்வளவுனா 126 km/h. இதான் அதனுடைய வெலாசிட்டி. இப்போ நாம் அந்த டீசலரேஷன் என்னவாக இருக்கும் அந்த டைமில், அதனுடைய டீசலரேஷன் ரேட் சொல்லணும், அது என்ன டைமில் வந்து ஸ்டாப் ஆகிருக்குன்னு சொல்லணும். 2 கண்டுபிடிக்கணும். அப்போ முதல்ல இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் டீசலரேஷனுக்கு ஆக்சுவலாக ஃபார்முலா பார்த்திங்கன்னா உங்களுக்கு v²/2s வரும். இங்கே டீசலரேஷனுங்கிறதுனால நெகட்டிவ் ஆக்சலரேஷன். ஸோ ஃபார்முலாவில் நீங்கள் வி கேன் மேக் யூஸ் ஆஃப் அ நெகட்டிவ் சைன். எக்ஸ்கியூஸ் மீ, நத்திங் ராங். டைமை பொறுத்தவரையில் வெலாசிட்டி பை ஆக்சலரேஷன் இதை போட்டால் கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு தேவையான ஃபார்முலாஸ். சரி, அப்போ பிஃபோர் தேட் இதில் என்ன பண்ணணும், நீங்கள் யூ ஹாவ் டு கன்வெர்ட் இட் ஃபார் SI ஸ்டாண்டர்ட்ஸ். அப்போ இன்ட்டு 5/18 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த km/h m/s மாறிடும். அப்போ 18 பொறுத்தவரையில் உங்களுக்கு 7 டைம்ஸ் வரும். அப்போ 35 m/s இந்த km/h ஈக்குவலண்ட்டான வெலாசிட்டி. இது அப்படியே அலேக்கா இந்த ஏல போடுங்க. அப்போ என்ன வரணும், -35 × 35/2 × 200. So it should be 400 எடுத்துக்கலாமா? இப்போ 5 வச்சு கேன்சல் பண்ணுவோம். 5 7s are 35, 20 டைம்ஸ். திரும்ப 5ஆல் கேன்சல் பண்ணுவோம், 7 டைம்ஸ். அப்போ என்ன வந்துடுது, -49/16. இதுதான் ஆக்சலரேஷன். இப்போ டைம் வேணும் அப்படின்னா டைமுக்கு என்ன ஃபார்முலா, வெலாசிட்டி பை ஆக்சலரேஷன்னு சொன்னேன். அப்போ வெலாசிட்டி பை ஆக்சலரேஷன்னா வெலாசிட்டி இஸ் 35, ஆக்சலரேஷன் இஸ் 49/16. இங்கே 7 வச்சு அடிச்சிங்கன்னா 5/7. ரைட் தானா? இப்போ 5 6 are 30, 80 வந்துடும். 80/7னா உங்களுக்கு 11 டைம்ஸ் 77.4 வரும். 11.4 செகண்ட்ஸ் ஆன்சர். அப்போ ஆக்சலரேஷன் ரேட் என்னன்னு சொல்லிட்டேன், டைம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் கொஸ்டின் நம்பர் 6க்கான சொல்யூஷன். ரைட். 7 பாருங்கள். இதில் we have 2 trains, 2 ட்ரெயின். இதில் ஒன்று ட்ரெயின் P, இன்னொன்று ட்ரெயின் Q. இந்த 2 கடையில் எக்ஸ் டிஸ்டன்ஸ் வித்தியாசம். இப்போ இதை தான் நம்ம ஆக்சுவலாக கண்டுபிடிக்கணும், இந்த டிஸ்டன்ஸை. சரி, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டுமே ஒரே வெலாசிட்டியில் மூவ் ஆகுது பேரலல் ட்ராக்ஸில். அதை km/h கொடுத்துருக்காங்க. எப்படி, 72 km/h. அப்போ இதை நம்ம என்ன செய்யணும், m/s மாற்றணும். அப்போ என்ன பண்ணுவீங்க, இன்ட்டு 5/18 போடுவீங்க. அப்போ இதை 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 20 m/s வரும். சரி, அப்போ 2 ட்ரெயினும் ஒரே வெலாசிட்டி தான், தட் இஸ் 20. சரி, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த Q ட்ரெயினுக்கு திடீர்னு கோவம் வந்து இந்த P ட்ரெயினை பிடிக்க பார்த்துருக்கானுங்க. அப்போ இந்த Q ட்ரெயினுடைய ஆக்சலரேஷன் எவ்வளோ தெரியுமா, 1 m/s². அந்த ஆக்சலரேஷனில் அட் அ டைம் ஆஃப் 50 செகண்ட்ஸ் இந்த ட்ரெயின் போய், அதாவது டிரைவரும் மீட் பண்ணலை. அந்த கேள்வியை நல்லா வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த Q ட்ரெயினுடைய கார்டு வந்து இந்த P ட்ரெயினுடைய டிரைவரை மீட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 50 செகண்ட்ஸில் டோட்டலாக இந்த ட்ரெயின் மேபி ஆஃப்டர் 50 செகண்ட்ஸ் சொல்கிறேன் நான், இந்த இப்படி ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்துடும். அதை நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன், இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போ கேள்வி உங்களுக்கு விளங்குச்சா? ரைட். 2 ட்ரெயின் பேரலல் ட்ராக்ஸில் போகுது, ஒரே யூனிஃபார்ம் வெலாசிட்டியில். 2க்கு இடையில் ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ் வேரியேஷன் இருக்குது. இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். 2 ஒரே வெலாசிட்டியில். Q ட்ரெயினுக்கு 1 m/s ஆக்சலரேஷனில் 50 செகண்ட்ஸில் இந்த பாட்டம் எண்டு போய் அதில் ரீச் பண்ணிட்டுனா க்ராஸ் பண்ணால் அதான் மீன். ரைட். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? அப்போ நான் முதல்ல என்ன பண்ணுறேன்,
இந்த ட்ரெயின் என்ன டிஸ்டன்ஸை கவர் பண்ணுதுன்னு பார்க்குறேன். ஃபார்முலா சிம்பிள், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்டூ டைம். வெலாசிட்டி எவ்வளவு 20, டைம் பி 50. அப்போ மொத்தத்தில் 1000 மீட்டர் 1000 மீட்டர் இந்த ட்ரெயின் போய் நின்றுருக்கு. அப்போ பியினுடைய பொசிஷன் இப்போ இது 1000 மீட்டர் கரெக்டாக. அடுத்து இந்த ஆக்சலரேஷனுக்கு அது என்ன டிஸ்டன்ஸை கவர் பண்ணுதுன்னு கால்குலேட் பண்ணுங்கள். ½ AT² ஃபார்முலா. அப்போ ½ × 1 × 50 × 50. இப்போ இதை 25ன்னு போட்டோம்னா மொத்தம் உங்களுக்கு 1250 வரும். ரைட்டாண்ணா? அப்போ இந்த ஆக்சலரேஷனுக்கு இது கவர் பண்ண டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 1250 மீட்டர். இப்போ இதில் 1000 மீட்டர். அப்போ ரெண்டுக்கு இடையில் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 250 மீட்டர். நல்ல கவனிங்க. அப்போ 250 மீட்டர் வித்தியாசம் தான் இந்த இதுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சம்மு தப்பாயிரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த எண்டு போய் இங்கே மீட் ஆகிருக்கும். இதான் அந்த பொசிஷன். ஆக்சுவலாக 50 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம கணக்கு பார்த்துருக்கிறதுன் அடிப்படையில். ஆனால் அங்கே என்ன பண்ணியிருக்குன்னா இந்த 200 மீட்டரையும் கிராஸ் பண்ணி போயிருக்கு. அப்போ அந்த 1250 ஒரு 200 நமக்கு வந்து பிரச்சனைக்குரியதாக இருக்குது. ஏன்னா ட்ரெயின் வந்து இந்த பொசிஷனில் இல்லை. நான் திரும்ப வரைகிறேன். இப்படி இருக்குது, இதுதான் பொசிஷன். அப்போ எக்ஸஸாக நமக்கு வந்து என்ன ஆயிருக்கு? ஒரு 200 மீட்டர் அந்த ட்ரெயின் ட்ராவல் ஆகிருக்கு. அப்போ அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தம் 450 மீட்டர். இதுதான் ரெண்டுக்கு இடையில் உள்ள வித்தியாசம். திரும்பவும் தெளிவாக சொல்லித்தரேன். முதல் ட்ரெயினை 50 செகண்ட்ஸ்க்கு எவ்வளோ கவர் பண்ணுதுன்னு கால்குலேட் பண்ணிக்காங்க. இந்த ஆக்சலரேஷனுக்கு இந்த டைமுக்கு இந்த Q ட்ரெயின் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுதுன்னு பாருங்கள். மொத்தம் 1250. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கிறேன். அப்போ டிஃப்ரென்ஸ் 250. இந்த 250யோட அடிஷ்னலாக இந்த ட்ரெயினை கடக்கக்கூடிய அந்த தொலைவு, ஏன்னா இது வந்து இப்படி போய் நின்று இருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த நான் முதல்ல வரைஞ்ச மாதிரி இது இப்படி போகிறதுனால எக்ஸஸாக ஒரு 200 மீட்டரும் அது சேர்ந்து போயிருக்கிறதுனால அதையும் சேர்த்து எடுத்துக்கணும். எடுத்துட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும் 450 மீட்டர். ரைட்? மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன் புக் பேக் எக்ஸசைஸில் இதில் பாருங்கள், ஒரு 2 லேன் ரோடு, அதாவது 2 வண்டி தான் அட் அ டைமில் போகலாம். இந்த 2 லேன் ரோடில் இப்போ நடுவில் ஒரு காரு இப்போது இதில் போயிட்டுருக்குன்னு வைங்களேன். இதுதான் ரெஃபரன்ஸ். ஆக்சுவலாக இந்த பக்கத்தில் இது ரெஃபரன்ஸ். இந்த காரை நான் Pன்னு எடுத்துக்கிறேன். இந்த கார் வந்து என்ன வெலாசிட்டியில் போகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 36 km/h. அப்போ இதை நான் வந்து மீட்டர் பெர் செகண்டுக்கு மாற்றிடுவேன். அப்போ 36 × 5/18 போட்டேன்னா இது 2 டைம்ஸ் 10 மீட்டர் பெர் செகண்ட் இதனுடைய வெலாசிட்டி ஆஃப் கார் P. இப்போ இதிலேருந்து 2 கார், நல்ல கவனிங்க, இதுவும் கிட்டத்தட்ட ஒரே டிஸ்டன்ஸில் இருக்கும்போது, ஆனால் இந்த கார் P இது வந்து Q, இது வந்து R. இந்த ரெண்டுமே ஒன்று Qங்கிற கார் வந்து இதே டைரக்ஷன்லேயே போகுது, R வந்து இதை எதிர்த்து வருது. அது ரொம்ப முக்கியம். என்ன வெலாசிட்டி? இப்போ வெலாசிட்டி ஆஃப் Qவை பொறுத்தவரையில் 54 km/hன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதையும் இன்ட்டு 5/18 போட்டுருங்க. 18 வந்து உங்களுக்கு போட்டிங்கன்னா 3 டைம்ஸ், அப்போ 15 மீட்டர் பெர் செகண்ட். அதே வெலாசிட்டியில் தான் ஆறும். அப்போ 15 மீட்டர் பெர் செகண்டில் தான் ரெண்டும் தே அப்ரோச் ஈச் அதர். கொஸ்டின் அப்போ நல்லா உள்வாங்கிக்கிட்டிங்களா? ஒரு 2 லேன் ரோடு, இதில் காரு P வந்து ரெஃபரன்ஸ், இதிலிருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் விலகி இருக்கும்போது ரெண்டும் ஒன்றோட விலகி இருக்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். மூவ் ஆகுதானா? Pக்கான வெலாசிட்டி 10, Rக்கான வெலாசிட்டி 15. இதில் Q வந்து இந்த பக்கத்தில் இப்படி, R வந்து இதை எதிர்த்து வருது. இப்போ நல்ல கவனிங்க, இந்த கொஸ்டின் எவ்வளோ நேக்காக போட்டிருக்கான் அப்படின்னு. இப்போ இந்த Qங்கிற கார் வந்து Pயை ஓவர்டேக் பண்ணணும். இதுதான் டாஸ்க்கு. எதுக்கு முந்தி? R இந்த Pயை அப்ரோச் பண்ணுறதுக்கு முந்தி. அதாவது ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்கணும்னா இந்த கார் இங்கே வர்றதுக்குள்ளே இது ஓவர்டேக் பண்ணி போயிடணும். அந்த டாஸ்க்கை மையமாக வச்சு நீங்கள் இந்த Qங்கிற கார் வந்து முந்தணுன்னா அதனுடைய ஆக்சலரேஷன் என்னவாக இருக்கணும்? இதுதான் கொஸ்டின். ஆக்சலரேஷன் ஆஃப் கார் Q ஹேஸ் டு பி ஃபைண்ட் அவுட். அப்போ ரெண்டும் எவ்வளவு தொலைவில் இருக்கும்போது இது நடக்கணும் அப்படின்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னு கொடுத்து அந்த டிஸ்டன்ஸை மீன் பண்ணியிருக்கான். when they are 1 km apart this should happen. இப்போ ரெண்டுக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெண்டுக்கும் முதல்ல ரிலேட்டிவ் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிக்காங்க.
இப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஆர் வித் ரெஸ்பெக்டிவ் பி கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபார்முலா என்ன, விஆர் மைனஸ் விபி. இது எதிர்த்து வர்றதுனால இதில் ஒரு மைனஸ் போட்டுருவீங்க. அப்போ விஆர் ப்ளஸ் விபின்னு போட்டுறணும். இப்போ இதில் விஆர் வந்து ஒரு 15, விபிக்கு வந்து 10ன்னா இதனுடைய ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து 25 மீட்டர் பெர் செகண்ட். அதே மாதிரி கியூயையும் பியையும் ரெஃபர் பண்ணிக்காங்க. ரிலேட்டிவ் வெலாசிட்டி விக்யூபி வில் பி ஈக்குவல் டு விக்யூ மைனஸ் விபி. ஏன்னா ரெண்டு ஒரே டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ எப்படி போட்டணும், 15 மைனஸ் 10, ஸோ தட் இஸ் 5. ஸோ முதல்ல ரெண்டுக்கும் ரிலேட்டிவ் வெலாசிட்டி கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ சம்முக்குள்ளே போகிறேன். டாஸ்க்கை பாருங்கள். இந்த ஆர் இவனை ரீச் பண்ணுறதுக்கு, இந்த ரெண்டு பேரும் ரீச் ஆகிறதுக்கு என்ன டைம்னு கால்குலேட் பண்ணுவோம். டைமுக்கு என்ன, டிஸ்டன்ஸ் தட் இஸ் 1000 மீட்டர் by their relative velocity, that is velocity of r with respect to p. அதான் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமே, எவ்வளவு, 25. அப்போ இதில் போட்டிங்கன்னா 40 செகண்ட்ஸ். அப்போது இந்த கார் இதை கடக்கிற டைமை நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். அதான் நமக்கான ஹிண்ட்டு. எவ்வளோ செகண்டு, 40 செகண்ட். அப்போ 40 செகண்டுக்குள்ளே இந்த கார்க்கு ஓவர்டேக் பண்ணிடணும். அப்போ நமக்கான டைம் இன்டர்வல் வந்து 40 செகண்ட்ஸ். அப்போ டைம் எடுத்துகிட்டு இப்போ இங்கே போவோம். இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய ஆக்சலரேஷன் இதான். ஃபார்முலா வந்து s ஈக்குவல் டு ut ப்ளஸ் ஆஃப் at ஸ்கொயர் போட்டுப்போம். இதில் எவ்வளோ தூரம் கடக்கணும், 1000 மீட்ரு, ரைட்டா. இப்போ இந்த வெலாசிட்டியில் நீங்கள் என்ன எடுக்கணும், ரெண்டுக்கும் உள்ள ரிலேட்டிவ் வெலாசிட்டி எடுக்கணும். தட் இஸ் வெலாசிட்டி ஆஃப் q வித் ரெஸ்பெக்டிவ் p போடணும். அப்போ அது எவ்வளவுனா 5. டைம் எவ்வளவு, 40 செகண்ட் ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு a இன்ட்டு 40 ஸ்கொயர். சரியா போச்சா. அப்போ இப்போ இங்கே என்ன வந்திருக்கும், 200. இதை இங்கே கழிச்சிட்டிங்கன்னா 800 வரும். இந்த பக்கம் நீங்கள் அதே மாதிரி போட்டிங்கன்னா 1600/2னா 800a. அப்போ நமக்கு வேண்டியது ஆக்சலரேஷன். ஸோ தட் இஸ் 800/800 which is equal to 1. That is the answer. So acceleration of car Q has to be 1 meter per second in order to avoid this accident, and it can able to overtake the car P. இது நடந்து 2 towns, 2 டவுனு, இது P, இது Q. இந்த ரெண்டையும் T டைம் இன்டர்வலில் நம்ம வந்து பஸ் சர்வீஸால் கனெக்ட் பண்ணுறோம். அது எவ்வளவு டைம் இன்டர்வல்னு தெரியாது. ரெண்டு பக்கத்துலேருந்தும் பஸ் வந்து ட்ராவல் ஆகுது. சரியா. இப்போ இதில் போகக்கூடிய பஸ்ஸு விபி, இதை விக்யூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா we are considering them, the velocity will be equal but we don't know its value. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா. இப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு சைக்கிளிஸ்ட் அவர் இந்த பிங்கிற பஸ்ஸுக்கு பேரலாக மூவ் ஆகுறாரு. மூவ் பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் அவருக்கு 18 மினிட்ஸில் அவருக்கு வந்து அவர் போகிற வழியில் ஒரு பஸ்ஸும், ஃபார் another 6 minute டைம் இன்டர்வல், எவ்ரி 6 minutes டைம் இன்டர்வல் அவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு பஸ்ஸும் வருது. இப்போ அந்த டைமை நீங்கள் கரெக்டாக பாருங்கள். ஃபார் 18 minutes he could see a bus along the direction, and for every 6 minutes he could see a bus in an opposite direction. அவர் போகிறதுக்கு எதிர்பக்கம். இதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஹிண்ட்டு. இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ரெண்டு பஸ்ஸினுடைய அந்த சேம் வெலாசிட்டி வேல்யூ என்னவாக இருக்கலாம், அது கண்டுபிடிக்கணும். என்ன டைம் இன்டர்வலில் பஸ்ஸு ரெண்டு பக்கமும் அந்த சிட்டியை கனெக்ட் பண்ணுது அதையும் நம்ம சொல்லணும். அப்போ இப்போ இங்கே பாருங்கள், இது வெலாசிட்டி ஆஃப் த சைக்கிளிஸ்ட். இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 km/h கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், 20 km/h, ரைட்டா. ஃபைன். இப்போ சம் போடுறேன் பாருங்கள். இப்போ இது ஆரில் இருக்கிறதுனால இதை நம்ம அவருக்கு மாற்றிடுவோம். அப்போ இங்கே 6/60 டைம் 18 மினிட்ஸை நான் இங்கே அவரில் மாற்றிருக்கேன். ஃபைன். இப்போ சம் போடுவோம். சம் போட்டிங்கன்னா நல்ல கவனிங்க. இதில் இந்த ரெண்டுக்கு உள்ள ரிலேட்டிவ் வெலாசிட்டி எடுத்துப்போம். இது ஒரே டைரெக்ஷன். அப்போ எப்படி எடுத்துக்கலாம், விபி மைனஸ் விசி வில் பி, அதான ரிலேட்டிவ் வெலாசிட்டி, இன்ட்டு இது ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன்ட்டு டைம் எவ்வளவு, அலாங் த டைரெக்ஷனில் 18 மினிட்ஸ். அப்போது அதை அவரில் மாற்றிடுங்க. 18/16 வில் பி ஈக்குவல் டு, ரைட். இப்போ இங்கே ரிலேட்டிவ் வெலாசிட்டியும் அதனுடைய டைம் எடுத்துக்கிட்டேன். இவங்க ரெண்டு பேரும் ரிலேட்டிவ் வித் ரெஸ்பெக்டிவ் டைம் போட்டு இப்போ வெலாசிட்டி ஆஃப் பஸ் வித் ரெஸ்பெக்டிவ் டைம் T/60 ஆரில் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக அப்படி போட்டு வச்சுருக்கேன். இது ரெண்டும் ஒன்று. இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். 60 கேன்சல் ஆயிரும்.
அப்போ இங்கே Vp t by 18 will be equal to Vp minus Vc. ஃபைன். இப்போ சைக்கிளிஸ்டினுடைய வெலாசிட்டி தான் தெரியுமே 20. அப்போ இதில் வேல்யூ போட்டுடலாம். Vc minus 20 equal to Vpt by 18. ஒரு ஈக்குவேஷன். சேம் லாஜிக் அப்படியே இந்த சைக்கிளிஸ்ட்டை எதிர்த்து வர அந்த பஸ்ஸோட கம்பேர் பண்ணுவோம். அப்போ எதிர்த்து வர்ற பஸ்ஸோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுடைய ரிலேட்டிவ் வெலாசிட்டி எப்படி இருக்கும்? வெலாசிட்டி Vc Vq இவங்களை பொறுத்தவரை ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா ரெண்டு எதிர்த்து வர்றாங்கல்ல. அப்போ Vq ப்ளஸ் Vc. அப்போ எவ்வளவு டைமு அவங்க எதிர்த்து வர்றது? எவ்ரி 6 minutes into 6/60 will be equal to இதே மாதிரி velocity of q into t/60ன்னு வந்திருக்கும். இதுவும் டிஸ்டன்ஸை தான் நான் மேட்ச் பண்ணுறேன். ரெண்டு டிஸ்டன்ஸும் சேம், வெலாசிட்டி இன்ட்டு டைம்ங்கிற அடிப்படையில். அப்போ இதுலேயும் 60 கேன்சல் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே Vq ப்ளஸ் Vc will be equal to Vq t/6. இது ரெண்டாவது ஈக்குவேஷன். ரைட் தானா? இப்போ இதில் நீங்கள் தடுமாறக்கூடாதுங்கிறதுக்காக ரெண்டுமே நமக்கு ஒன்று தான் தெரியுங்கிறதுனால இந்த க்யூவை அப்படியே அலேக்கா என்னன்னு மாற்றிக்கிறேன்? பின்னு மாற்றிக்கிறேன். ரெண்டும் ஒன்று தானே? சரி, இப்போ ஒன்றும் இல்லை. ஐ எம் கோயிங் டு டிவைடு 1/2. அப்போ இந்த பக்கத்தில் என்ன வரும்? இதை வேணால் சிக்கும் வேல்யூ போட்டுடலாம் 20ன்னு சொல்லி. அப்போது இங்கே Vc minus 20 by ஃபைன். இதில் நம்ம வந்து Vcன்னு தவறாக எழுதியிருக்கோம், இது Vp. அப்போ இங்கே Vp minus 20 by Vq plus 20 will be equal to, இங்கே டிவைட் பண்ணிட்டோன்னா Vp t by 18 into 6 Vptன்னு எடுத்துக்கலாமா? இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ மொத்தத்தில் இங்கே 1/3 வரும். அப்போ 1/3னா இதில் Vp minus 20 by Vq plus 20ன்னு வந்திருக்கும். இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா Vq plus 20 will be equal to 3Vp minus 60. கரெக்ட் தானா? இப்போ இங்கே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இப்போ இதுதான் ரெண்டுமே நமக்கு velocity of P and Q are equal. ஸோ இதுலேயும் அதே இது பண்ணிக்கலாம். அப்போ இங்கே 2Vpன்னு வரும். இது அந்த பக்கம் எடுத்துட்டோம்னா that is equal to 80. அப்போ from this velocity of the bus P or Q that will be equal to 80/2, that is 40. அப்போ இந்த பஸ்ஸினுடைய வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டேன், 40 km/h. இப்போ இது என்ன ரெகுலர் டைம் இன்டர்வலில் வேணுங்கிறதுக்கு என்ன செய்யலாம்? இதில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதான் நமக்கு தெரியுமே. அப்போ 40 minus 20 will be equal to 40 into t/18. அப்போ இங்கே என்ன வந்துடும்? 20 வரும். 20/40 will be equal to t/18. So this become 1/2. அப்போ 1/2னா t equal to 18/2. இப்போ 18/2னா 9 minutes. சம் போட்டாச்சு, டைமும் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போது எவ்ரி 9 minutesக்கு ஒரு பஸ்ஸு ரெண்டு பக்கமும் உங்களுக்கு இதாகுது. அதனுடைய வெலாசிட்டி பார்த்திங்கன்னா 40. ஸோ சால்வ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ ரிகார்டிங் கொஸ்டின் நம்பர் 10, a player was throwing a ball upwards with a velocity of 29.4 meter/second. சரியா? இப்போ இதில் வரிசையாக கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. சரி, நான் ஒவ்வொரு கொஸ்டினாக அதை உங்களுக்கு சொல்லி அதுக்கு பதில் சொல்கிறேன். சால்வ் பண்ண வேண்டிய இடத்த நம்ம சால்வ் பண்ணுவோம். முதல் கொஸ்டின், வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஆக்ஸலரேஷன் டூரிங் த அப்வர்ட் மோஷன் ஆஃப் த பால்? இப்போ ஆக்ஸலரேஷன் எப்படி இருக்குன்னு கேட்காங்க. இதில் இன்வால்வ் ஆகிறது ஒரே ஒரு ஃபோர்ஸ், அது கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். அது டவுன்வேர்டாக தான் இருக்கும். ரைட் தானா? ஃபோர்ஸ் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் ஆக்ஸலரேஷன் இருக்கும். ஸோ ஈவன் த பால் மூவிங் இன் அப்வர்ட் டைரக்ஷன், இட்ஸ் ஆக்ஸலரேஷன் வில் பி டவுன்வேர்ட் பிகாஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் டவுன்வேர்ட். ஒரு பாயிண்ட். ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்கீங்க? வாட் இஸ் த வெலாசிட்டி அண்ட் ஆக்ஸலரேஷன் அட் த ஹையஸ்ட் பாயிண்ட்? இப்போ சப்போஸ் இதான் ஹையஸ்ட் பாயிண்ட்னா இந்த பாயிண்ட்டில் அதனுடைய வெலாசிட்டியும் ஆக்ஸலரேஷனும் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. வெலாசிட்டி வில் பி 0, அப்போ தான் அது அங்கே ஸ்டாப்பாக இருக்கும். பட் அதுக்காக ஆக்ஸலரேஷன் 0ன்னு முடிவு பண்ணிடாதீங்க. ஆக்ஸலரேஷன் இஸ் ஸ்டில் நான் 0, த வேல்யூ இஸ் g, தட் இஸ் ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. கிளியர்? ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன்.
Third question, choose x equal to 0 and at time equal to 0 be the location when the time of the ball is at highest position. இப்போ நீங்கள் ரெண்டு இதை கம்பேர் பண்ணணும் கொஸ்டின் அந்த தேர்ட் சப்டிவிஷனில். ஒன்று வெலாசிட்டி, இன்னொன்று ஆக்சலரேஷன். இப்போது அப்வர்ட் மோஷனுக்கு போவோம். எந்த கேஸாக இருந்தாலும் சரி, அப்வர்டோ டவுன்வர்டோ, ஆக்சலரேஷன் வில் பி பாசிட்டிவ், தட் இஸ் ஆல்வேஸ் ஜி. ஸோ வெலாசிட்டி மட்டும்தான் பிரச்சனை. அப்போது உங்களுக்கு எரியும் போது கீழேருந்து மேலே போகும்போது வெலாசிட்டியினுடைய வேல்யூ வந்து எப்படி இருக்கலாம்? இட் மஸ்ட் பி லெஸ் தென் 0. 0 தான் அதனுடைய மேக்ஸிமம் வேல்யூவாக அதில் ஃபைனலாக டச் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே நீங்கள் கீழே டவுன்வர்டில் வரும்போது 0 வரைக்கும் சான்ஸே இல்லை. ஸோ வெலாசிட்டி ஷுட் பி கிரேட்டர் தேன் 0 when it moves downward. அவங்க கேட்டிருக்கிறதுக்கு வெலாசிட்டி ஆக்சலரேஷன் அப்வேர்டுக்கும் சொல்லிட்டேன், டவுன்வேர்டுக்கும் சொல்லிட்டேன். தேர்ட் சப்டிவிஷன் ஓவர். நாலாவது சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்கான்னா, இந்த பால் என்ன ஹைட் ரைஸ் ஆகிருக்கு, இந்த பால் போயிட்டு திரும்ப அந்த த்ரோ பண்ண ஒரு கையில் வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகும். ரெண்டு கொஸ்டின் இருக்குது. அப்போ முதல்ல ஹைட் கேல்குலேட் பண்ணுவேன். இதுக்கு வந்து -u²/2gன்னு எடுத்துக்கலாம் ஃபார்முலா. u²/2as, ஆக்சுவலாக எஸ்ஸை தான் நான் இங்கே ஹச்ன்னு எடுத்திருக்கேன். எதிர்த்து போகிறதுனால மைனஸ் போட்டு வச்சுருக்கேன். அப்போ -29.4 × 29.4/2 இன்ட்டு இப்போ ஜியை இங்கே வந்து எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா 9.8. ஏன்னா 10ன்னு எடுக்க சொல்லலை, என்னால் எடுக்க முடியாது. அப்படி எடுத்து இதில் சால்வ் பண்ணிட்டிங்கன்னா ஆன்சர் வந்து -44.1 மீட்டர் வரும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா ரைட்டாண்ணா, பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ மேக்ஸிமம் ஹைட் வந்து 44.1. இப்போ இந்த ஹைட்டை ரீச் பண்ணுற டைம் என்னங்கிறத கால்குலேட் பண்ணலாம். டைமுங்கிறது என்னது? வெலாசிட்டி பை ஆக்சலரேஷன். கரெக்ட் தானே? ஏன்னா ஆக்சலரேஷனுங்கிறது வெலாசிட்டி பை டைம். அப்போ இங்கே வெலாசிட்டி உங்களுக்கு தெரியும், தட் இஸ் 29.4. ஆக்சலரேஷன் தெரியும் 9.8. இதையும் சால்வ் பண்ணிடுங்க. ரஃப்பாக நீங்கள் 10ன்னு எடுத்தால் கூட 2.94 வரும். ஸோ நம்ம வந்து ஒரு ரவுண்டாக 3 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறோம் ஆன்சர். இது எங்கே? மேலே டாப் மோஸ்ட் ரீச் பண்ணேன். அப்போ டோட்டல் டைம்னா உங்களுக்கு டோட்டல் டைம் என்னவாக இருக்கும்? டைம் ஆஃப் அசென்ட் ப்ளஸ் டைம் ஆஃப் டிசென்ட். ரெண்டுமே மோஸ்ட் ப்ராபப்ளி இல்லை, எப்போதுமே அது ஈக்குவல் தான். அப்போ ஈக்குவல்னால் மொத்தம் 3 + 3 6 செகண்ட்ஸ் ஆகிருக்கும். ஸோ எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன். ரைட், see you on my next video. Thank you very much.